பராசக்தி படத்துல நடிச்ச ஸ்ரீலீலாவ உங்க எல்லாருக்குமே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு, பார்க்க ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்காங்கன்னு மட்டும் தானே தெரியும். ஆனா இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க ஒரு டாக்டர். அத தாண்டி 2 குழந்தைங்கள, அதுவும் டிசேபிள் குழந்தைங்கள வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. காசு இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு மனசு இல்லன்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்களுக்கு நெறைய மனசு இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க பேஷன் வைஸா சினிமாவ எடுத்துக்கிட்டதும் சரி, ப்ரொஃபஷனலா வந்துட்டு டாக்டரா இருக்கிறதுலயும் சரி பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களாம். அத விட முக்கியமா இவங்களுக்குன்னு அழகு இருக்கு, திறமையும் இருக்குங்க. அழகு இருந்தா திறமை இருக்காது அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு அழகும் இருக்கு, திறமையும் இருக்கு, தன்னடக்கமான குணமும் இருக்கு. அதுக்கடுத்து இவங்களோட ஃபேவரைட் ஹீரோ தமிழ்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்கே அவர்கள சொல்லுவாங்களாம். ஏன்னா, இவங்க வந்துட்டு கரெக்ட்டா 10 வயசுல இருக்கும்போது தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்திருக்கு. அந்த படத்துல அவருடைய கவுண்டர் காமெடி அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். மை ஃபேவரைட் ஹீரோ அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இன்டர்வியூ எல்லாத்துலயுமே சார்ன்னு சொல்லி தான் பேசுவாங்க. அண்ட் குட்டி பொண்ணு இல்லையா? அதுக்குரிய மெச்சூரிட்டியோட அழகா தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்ரீலீலாவ பத்தி சொல்லணும்னா, ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏகே அவர்கள், அதாவது அஜித் குமார் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்ரீலீலாவ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னும் போது, அது என்னோட பொண்ணு மாதிரி. அந்த பிள்ளையோட என்னாலலாம் பேராலாம் நடிக்க முடியாது. என்னோட குட்டி பொண்ணு மாதிரி அது. மகஸ்தானத்துல வச்சு பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய அந்த மெச்சூரிட்டி கேட்க நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இவங்களும் ஒரு குட்டி பொண்ணு தாங்க. ஸ்ரீலீலா அவர்கள் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் இந்த ரத்னமாலா சாங்க வரிசையா நிறைய பாடல்கள்ல இருக்கக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல சமூக வலைதளங்கள்லாம் பதிவிட்டிருப்பாங்க. அதுல பாட்டியம்மாலாம் அவங்கள கொஞ்சுறதெல்லாம் பார்க்க கியூட்டா தான் இருக்கும். இவங்களும் பொம்மை மாதிரி இருப்பாங்க. அந்த பாட்டி கொஞ்சும்போது அழகா சிரிச்சுட்டு, அது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம். அத விட முக்கியமா பார்த்தீங்கன்னா, இவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்றது சின்ன வயசுல இருந்து நெறைய ட்ராமாவானது. ஏன்னா, அவங்க பொறந்தது அமெரிக்கால, வளர்ந்தது என்னமோ அப்படியே பெங்களூர்ல. படிச்சது மெடிசின்லாம் அந்த சைடு தான் படிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே இவங்க அம்மா, அப்பா பிரிஞ்சுடுறாங்க. பெரிய பணக்காரரா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா இருந்தவங்க தான் அவங்க அப்பா. அமெரிக்கால பெரிய ஆளா இருந்தாலுமே, "ஸ்ரீலீலா என் பொண்ணு கிடையாது. அவ எனக்கு பொறக்கவே கிடையாது. இவங்க ஏதோ பணத்த திருடுறதுக்காக, பணத்த பறிக்கிறதுக்காக தான் வந்துட்டு என் பொண்ணுன்னு சொல்லி ஸ்ரீலீலாவ ஏமாத்துறாங்கன்னு" சொல்லிட்டுலாம் நெறைய இடங்கள்ல பேசியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்ரீலீலாவுடைய அப்பா வந்து இவங்கள பொண்ணுன்னே அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால இவங்க பர்சனல் லைஃப்ப பத்தி இவங்க பெருசா வெளியில சொல்ல மாட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தன்னோட அம்மா தான் இவங்கள பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க. சேஃப்டின்றத தாண்டி இவங்க அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா ரொம்பவுமே குட் சோல்ன்னு சொல்லலாம். நெறைய பேருடைய வேல்யூ, மனிதர்களுடைய வேல்யூ, குடும்பத்துடைய வேல்யூ தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கக்கூடியவங்களாம். உங்களுக்கு ஸ்ரீலீலா அவர்கள எந்த படத்துல பிடிக்கும்? ஏன் கேட்கிறேன் அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா கூட சிம்ரன் மேம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஸ்ரீலீலாவுடைய டான்சிங் ஸ்டைல் ரொம்ப புடிச்சிருக்குன்னு. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மடக்கி குத்துன்ட்டு ஒரு பாட்டு மகேஷ் பாபு சாங் தான் வந்துட்டு தமிழ் வெர்ஷன்ல நல்லாவே வந்துச்சு. அந்த பாட்டுடைய வரிகள தாண்டி அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்பு எல்லாரையுமே அப்படியே அட்ராக்ட் பண்ணிரும். அந்த படம் மட்டும் இல்லாம நெறைய படங்கள்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. என்னடா அவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற பொண்ணு தானா அப்படின்னு யோசிச்சா கிடையாது. நெறைய படங்கள்ல நடிப்பேன்னு நடிச்சும் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது பராசக்தி. அந்த படம் ஓடுதா? ஓடலையா? என்னாச்சுன்னு தெரியல. ஆனா 100 கோடி வசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் பத்தி நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. ஆனா, இப்ப நான் கேட்க வந்தது ஸ்ரீலீலாவ பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.